ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் கடலைப்பருப்பை. 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் உப்பு கொஞ்சமாக போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து உருட்டி இல்லாட்டி எப்படியோ வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே கூட வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து உதிர்த்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுங்க, தக்காளி, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடுங்க நல்லாவே. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லாவே கிண்டி விடுங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினாலாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி எடுத்து கிண்டி வச்சுக்கிட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க வடையை உதிர்த்து நான் அதில் போட்டுட்டு நல்லாவே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பாருங்கள், தண்ணி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்பவே திக்கான ஸ்டேஜில் வச்சிங்கன்னா விசில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.